வணக்கம். பயோஸ்கோப் ட்ரீம்ஸ் அகிரா புரொடக்ஷன் தயாரிப்பில் பார்த்திபன் இயக்கத்தில் இமான் இசையில் வந்துள்ள படம் டீன்ஸ். இதில் முக்கிய நடிகர்களாக பார்த்திபன், யோகி பாபு நடித்துள்ளனர். சிறுவர்கள், குழந்தைகளை மையப்படுத்தி படங்கள் தமிழ் சினிமாவில் அபூர்வம். தனது ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது வித்தியாசத்தை செய்ய முயற்சிக்கும் பார்த்திபன் இந்த படத்திலும் அப்படி முயற்சி செஞ்சிருக்காரு. இருந்தாலும் பார்த்திபன் படங்களுக்கே உரிய ஒரு மேக்கிங் இந்த படத்தில் மிஸ் ஆகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வில்லாட்டை வீட்டில் வசிக்கும் உயர்தர குடியிருப்பு வளாகத்தில் டீனேஜ் வயதில் உள்ள சிறுவர்கள், சிறுமியர் 13 பேரு தாங்கள் சிறு வயது அல்ல அப்படின்னு பெற்றோர்களுக்கு புரிய வைக்கணும் நினைக்கிறாங்க. அதில் ஒரு சிறுமி தங்களது பாட்டி ஊரில் பேய் இருக்கும் இடம் பற்றி சொல்ல, அங்கு தைரியமா போய் நாங்களும் தைரியமானவங்களும் நிரூபிக்க வேணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. பள்ளிக்கு போயிட்டு அங்கு கட்டு அடித்து ஊருக்கு போறாங்க. ஊருக்கு செல்ல சில கிலோமீட்டர் நடக்க வேண்டி வருது. அப்படி நடந்து போகும்போது ஒருவர் பின் ஒருவரா சிலர் காணாம போறாங்க. அவங்க எப்படி காணாம போனாங்க, அதற்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுதான் படத்தின் கதை. சிறுவர் கதையாக ஆரம்பமாகி படம் பின் த்ரில்லர் படமாக மாறி கடைசியில சயின்ஸ் பிக்ஷன் படமா முடியுது. சிறுவர் சிறுமிகளை யதார்த்தமா நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் பார்த்திபன். ஒரு சிலரை தவிர பலரும் புதுமுகங்களா இருந்தாலும் அவரவர் வயது கதாபாத்திரம் என்பதனால சிறப்பாவே நடிச்சிருக்காங்க. அவர்கள் ஊருக்கு போக திட்டம் காட்சியில் உள்ள ஒரு துள்ளல் அவர்கள் ஊருக்கு போக நடக்க ஆரம்பித்த பின் குறைஞ்சு போகுது. சம்பந்தமே இல்லாமல் யோகி பாபு வந்து போறாரு. அவர் அந்த ஊருக்கு அழைச்சு செல்லவும் நேரம் இல்ல போல இருக்கு. அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கிரீன் மேட்ல ஷூட் செய்து ஒப்பேத்திருக்காங்க. கிளைமேக்ஸுக்கு முன்பா 71 வயது சயின்டிஸ்டாக வராரு பார்த்திபன். அவரை எடுத்து வளர்த்தவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏலியன்களுக்கு ஒரு தகவலை அனுப்பியுள்ளாரு. அவரது மறைவுக்கு பின்னாடி பார்த்திபன் அந்த ஆராய்ச்சியை தொடர்றாரு. பார்த்திபன் காட்சிகளில் வழக்கம் போல அவரோட டச் அதிகமாகவே இருக்கு. இமானின் பின்னணி இசை பரவாயில்ல ரகம். பாடல்கள் கவரல. கேப்மிக் ஆரி ஒளிப்பதிவு சில காட்சிகளை சிறப்பாகவும் சில காட்சிகளில் சுமாராகவும் இருக்குது. டெக்னிக்கலா நிறைய சமரசம் செஞ்சிருக்காரு இயக்குனர் பார்த்திபன். தயாரிப்பாளர் பார்த்திபனாக கொஞ்சம் தாராளமா செலவு செஞ்சு தரமேற்று இருக்கலாம். தமிழ் சினிமா அதிகம் கண்டுகொள்ளாத சிறுவர்களுக்கான ஒரு படத்தை இயக்கி தயாரித்ததுக்கு பாராட்டுகள். நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.